அஸ்ஸலாமு அலைக்கும். ஏதோ ஒரு பொரியல், ஏதோ ஒரு அவியல். எபிசோட் 28ல் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறது வாழைத்தண்டு பாசிப்பருப்பு கூட்டு தான் பார்க்க போகிறோம். வாழைத்தண்டு மேலே உள்ள பட்டையாக உள்ள தோலையெல்லாம் உரித்து எடுத்துக்கோங்க. அது உரிக்க வர வரைக்கும் உரித்து எடுத்துகிட்டு பாக்கி இருக்கிற வாழைத்தண்டு நம்ம நறுக்கி எடுத்துக்கலாம். வாழைத்தண்டுக்கு ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சு அதில் கல் உப்பு போட்டு வச்சுக்கோங்க. அதில் வாழைத்தண்டு போட்டால் தான் கருத்து போகாமல் இருக்கும். இதே மாதிரி ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கட் பண்ணும் போதே லைட்டாக அந்த கத்தியை சுற்றி விட்டால் அதில் அழகாக அந்த நார் வந்துடும். நாரை கட் பண்ணும் போதே எடுத்துருங்க. அப்போ தான் சாப்பிடும் போது நமக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் இருக்கும். இதே மாதிரி நீட்டாக கட் பண்ணி சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லா வாழைத்தண்டையும் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் கேர்ஃபுல்லாக கட் பண்ணால் அழகாக அந்த நார் வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுக்கு அதில் எடுக்க வரலைன்னா ஒரு ஃபோர்க்கு இல்லை கத்தி வச்சுட்டு நம்ம வெட்டினதுக்கப்புறம் இதே மாதிரி தண்ணியில் நம்ம சுற்றி விட்டு எடுத்தாவே நார் இருந்தால் வந்துடும். நான் சுற்றும் போது சும்மா கொஞ்சம் லைட்டாக தான் வந்தது. நான் அறுக்கும் போதே எல்லா நாரையுமே எடுத்துட்டேன். பாசிப்பருப்பை வேக வச்சுருக்கேன். அதில் கட் பண்ணி வச்சுருக்க வாழைத்தண்டை போட்டுக்கலாம். வாழைத்தண்டில் எண்ணற்ற நன்மைகள் இருக்குது. செரிமானத்தை மேம்படுத்துது, மலச்சிக்கல் வராமல் தடுக்குது, ரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்துது. ஒரு பாதி வெங்காயம் கட் பண்ணி இதில் போட்டுக்கிறேன். ஒரு 7 பச்சை மிளகாய் உடச்சி போட்டுக்கிறேன். இப்போ தேவையான உப்பு, 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மல்லித்தூள், 1/4 டீஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணீர் விட்டு இந்த வாழைத்தண்டை வேக வச்சுக்கலாம். ஒரு மூடி போட்டு வச்சுருங்க. இது வெந்து வரட்டும். இடையில நான் கொஞ்சம் தேங்காவும் அரைச்சி எடுத்துக்கிறேன். சிறுநீரக கற்கள் பிரச்சனை உள்ளவங்க இந்த வாழைத்தண்டை அடிக்கடி சாப்பிட்டா அந்த பிரச்சனை தீரும். ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு அரைச்சி தேங்காய் போட்டு ஒரு கொதி விட்டு இறக்கிக்கலாம். இப்போ தாளிப்புக்கு சட்டியில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு பாதி வெங்காயம், கருவேப்பிலை, பெருஞ்சீரகத்தூள் போட்டு தாளித்து அதில் ஊற்றிடலாம். சூப்பரான வாழைத்தண்டு பாசிப்பருப்பு கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.